Hey hi dears, welcome back to my channel. என்ன வீடியோ பார்த்தது இந்த அக்காவும் குக்கிங்ல இறங்கிட்டாங்களான்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க, அதுக்கு வாய்ப்பும் இல்லைங்க. நேற்று சனிக்கிழமைனே என் அம்மா வீட்டில் வெறும் தக்காளி சாப்பாடு மட்டும் செஞ்சு வச்சிருந்தாங்க. நம்ம நாக்கு நான்வெஜ் சாப்பிட்டு நான்வெஜ் கடுமையானதுனால தக்காளி சோறுல ஒரு பருக்க கூட உள்ள போக மாட்டேன்ருச்சுங்க. அதனால நான் நேரம் என் அம்மாட்ட போய் அம்மா எனக்கு ஒரு கருவாடு தொக்காவது பண்ணி கொடுமான்னு சொல்லி கேட்டா என் அம்மா என்னால பண்ண முடியாது, உனக்கு தேவைன்னா நீயே பண்ணிக்கோன்னு சொல்லி எனக்குள்ள தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பி விட்டாங்க. அதனால நாமளே கருவாடு தொக்கு பண்ணிடலான்னு சொல்லி கடைக்கு கிளம்பி போய் பார்த்தா அங்க கடையில ஃப்ரெஷ்ஷா ப்ரான் வச்சிருந்தாங்க. அதை பார்த்தோன்னே என் மைண்ட்ல கருவாடு தொக்குக்கு பதிலா ப்ரான் தொக்கு பண்ணி சாப்பிட்டா என்னன்னு சொல்லி பிளான் பண்ணி ப்ரானை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து தொக்கு செய்ய ஆரம்பிச்சாங்க. இந்த தொக்கு பாத்தீங்கன்னா முழுக்க பேச்சுலர்ஸ்க்காகவும் மந்த் எண்ட் ஆயிடுச்சு, கையில 10 பைசா இல்ல, ஆனா டேஸ்டா சாப்பிடணும் போல இருக்கே, இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க சகோதர சகோதரிகளுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம். சோ இப்ப வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த ப்ரான் தொக்கு எப்படி செய்யறது, இந்த ப்ரான் தொக்கு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாத்திரலாம் வாங்க. இந்த ப்ரான் தொக்கு செய்யறதுக்காக பாத்தீங்கன்னா நான் ஒரு பேக்கெட் ப்ரான் வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இது கூடவே நான் பெரிய சைஸ் தக்காளி ஒன்னு எடுத்து வச்சிருக்கேன். இதுவே சின்ன தக்காளியா இருந்தா 2 எடுத்துக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகா 2 எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வர மிளகா 1 எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயத்திலேயே பெரிய சைஸ் வெங்காயமா இருந்தா 1 எடுத்துக்கோங்க. சின்னதா இருந்தா 2 வெங்காயம் எடுத்து நல்லா பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கட்டிங் வேலையை முடிச்சிட்டாலே நமக்கு தொக்கு ரெடியான மாதிரி தாங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிட்டு கடாயை அடுப்புல வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் கடாயில 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, வர மிளகா எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு ஆயில் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இங்க பாருங்க, இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இனி நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை இது கூட ஆட் பண்ணிட்டு நல்லா மசாலா கூட மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் நம்ம தொக்குக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிடலாம். முதல்ல பாத்தீங்கன்னா தொக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அது கூடவே 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 10 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா மசாலாவோட வாசனை எல்லாம் போய் நமக்கு சூப்பரான கிரேவி கிடைச்சிருங்க. அந்த கிரேவி கூட நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்க ப்ரானை ஆட் பண்ணி மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா அந்த ப்ரான் கூட 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணீங்கன்னா அருமையான தொக்கு ரெடி. நான் என்னதான் சமையல்ல வீக்கா இருந்தாலும் நான் ருசியா சாப்பிடணும்னு நினைச்சு பண்ற சிம்பிள் டிஷ் கூட எப்படி இவ்வளோ டேஸ்டா வருதுன்னே எனக்கு தெரியலைங்க. நான் சொன்னா நம்பவே மாட்டேங்க, ஆனா இதுதான் உண்மை. நான் செஞ்ச இந்த ப்ரான் தொக்கு பாத்தீங்கன்னா பயங்கர டேஸ்டா இருந்தது. அதனால நீங்களும் இந்த ப்ரான் தொக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல அடிஷ்னலா இந்த மாதிரி பேச்சுலர்ஸ் குக்கிங் வீடியோ போடலாமா அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீங்க போடுங்கன்னு சொன்னா நான் கண்டிப்பா போட தயாரா இருக்கேன்.